தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசு அடுத்தடுத்து பல்வேறு சவால்களை சந்தித்து வரும் நிலையில் தனது தலைமையில் எதிர்க்கட்சிகளை ஓரணியில் திரட்டும் முயற்சியில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழகத்தில் நிலவும் பல்வேறு பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து எதிர்க்கட்சிகளை தன் பக்கம் ஈர்க்க திமுக வியூகம் அமைத்து செயல்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. கடந்த மாதம் காவிரி விவகாரத்தில் திமுக சார்பில் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடத்த தீர்மானிக்கப்பட்டது. அதன்படி நடைபெற்ற போராட்டத்தில் திமுகவோடு காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி உள்ளிட்ட கட்சிகள் கலந்து கொண்டன. அப்போதே ஆளும் அரசுக்கு எதிராக திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகள் ஓரணியில் திரள்வதாக அரசியல் நோக்கர்கள் தெரிவித்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்ட இந்த அணி ஆட்சி மாற்றத்திற்கான அணியாக இருக்கும் என்று திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் கருத்து தெரிவித்தார். தற்போது போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையிலும் மீண்டும் திமுக, காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய 4 எதிர்க்கட்சிகளும் அதிமுக அரசுக்கு எதிராக ஒரே குரலில் ஒலித்துள்ளன. இதுபோன்ற அடுத்தடுத்த நகர்வுகளால் ஆளும் அதிமுக அரசுக்கு எதிரான திமுக தலைமையில் எதிர்க்கட்சிகளின் வலுவான கூட்டணி உருவாகி வருவதாகவே அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றனர். எதிர்க்கட்சிகளின் இந்த நெருக்கம் கூட்டணியாக மாறுமா என்பது அடுத்து வரவுள்ள உள்ளாட்சி மற்றும் குடியரசுத் தலைவர் தேர்தல்களில் தெரியவரும்.